தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் என்று சொன்னவுடன் நாம் இது ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறதே என்று நமக்கு தோணலாம். ஆனால் இன்றைய அந்த சிந்தனையை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எப்படி அழகாக வடிவமைத்து கொடுத்தாரோ அதை அற்புதமாக இங்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்து நமக்கெல்லாம் ஒரு அந்த தரிசனம் என்ற ஒரு நிலையையே உணர்த்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்போ அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் சொன்னார்கள். அதாவது ஒரு காலத்தில் இந்த அறிவை நாமே உணர்ந்து நம்முள்ளாகவே அந்த தெய்வ நிலையை உணரக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெறாத மனிதர்களுக்கு இதே உணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரியாக ஒரு வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயம் எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டதோ இப்பொழுது அந்த பாதையில் அது பயணிப்பதில்லை. இப்ப கூட சொன்னாங்க, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல வெளியில இருந்தே அந்த கூண்டுக்குள்ள அதை வரிசையா அப்படியே வெளியே சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் அதனுடைய அந்த ஆலயத்தின் தாற்பயம் என்ன? அந்த முதல்ல கோபுரம், அதுக்கு அடுத்து உள்ள போனா கொடிமரம், கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடம் என்று இருந்தது. அந்த பலிபீடத்துக்கு முன் சாஸ்தாங்கமாக விழுந்து நமது அந்த தீய எண்ணங்களை எல்லாம் அந்த இடத்தில் விட்டு விட்டு வெறுமையாக உள்ளே செல்ல வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. இப்போ அந்த கியூ போறது அந்த பலிபீடத்துக்கு பக்கமே போவதில்லை. அந்த பலிபீடம், கொடிமரம் எங்க இருக்கிறது என்பதே தெரியாது. இது எங்கெங்கோ சுத்தி 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 போய் கடைசியில உள்ள கொண்டு போய் விட்டுருது. விட்டுட்டு இவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கொடிமரத்தின் வழியாக வருகிறார். இப்ப பலிபீடத்தை போகும்போது அந்த இடத்தில் அதை விட்டு விட்டு உள்ளே போகணும்னு சொன்னது. இப்ப என்னாச்சு, அந்த அத்துணை உணர்வுகளோடு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த பலிபீடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இவர்களுக்கு இந்த ஆலயம் தரிசனம் என்பதனுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை தரிசிக்க செய்வது இல்லை. அவர்களுக்கு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுல 1000 செக்கிங், அணுகுண்டு பாதுகாப்பு அப்படிங்கிற செக்கிங், இவ்வளவு நிலை இருக்கிறது. ஆக இப்பொழுது அப்படி சென்று நாம் மனம் அங்கு ஆன்மா லயமாகிறதா என்று கேட்டால் சுத்தமா அங்க எதுவுமே கிடைப்பது இல்லை. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் அதை கண்ணால் பார்ப்பது என்பது மட்டும்தான் நடக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் அலைமோதி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு தலைப்பு புரிந்து விட்டால் யாரும் அந்த வரிசையில போய் நின்று போக மாட்டாங்க. இப்ப நம்ம நோக்கம் அதுவல்ல. இங்கு மகர்ஷி எந்த ஒரு சடங்குகளும் ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து இல்லாமல் அந்த சடங்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த சடங்கு வேஸ்ட்ன்னு சொல்றார். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப இந்த கோவில்கள் கட்டி அங்க போறது கூட ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்கள் வைத்தார்கள். அந்த கருத்தோடு சென்று வழிபட்டால்தான் அந்த வழிபாட்டுக்கு சற்றேனும் பலன் இருக்குமே தவிர அந்த கருத்தை விட்டு விட்டு வெறும் பார்வை என்ற அடிப்படையில்
அப்படியே அந்த வரிசையில் போய் கண்ணால பாக்குறோம், முன்னாடி இருக்கிறவர் மறைக்கிறாரு, அவரை தள்ள சொல்லி பார்க்கிறோம். பக்கத்துல போனோடனே ஓடு ஓடு என்று விரட்டுகிறார்கள். ஓட ஓட அப்படியே பார்த்து கொண்டிருக்கு. மனம் பீட்டா அலை சுழலில் மட்டும்தான் இருக்கிறது. ஆல்பா நிலைக்கே வரவில்லையே. ஆல்பா நிலைக்கே வரவில்லை என்று சொல்லும் பொழுது எப்படி ஆன்மா லயமாகும் அங்கு? அப்ப இன்று அது வெறும் சடங்காக மாறிவிட்டதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் இப்பொழுது நமது மனதின் நிலையை ஆல்பா, தீட்டா, டெல்டா என்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இது அமர்ந்த உட்கார்ந்த இடத்திலேயே அதை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ ஆலயம் என்பதற்குரிய விளக்கமெல்லாம் சொல்லி, ஆன்மா லயம் என்பதற்குரிய விளக்கமெல்லாம் சொல்லி, அதை எப்படி நாம் உணர்வது என்று, அதற்கு நமக்கு தவத்திலே அதை உணர முடியும் என்பதை அழகாக இன்று சித்தரித்து காண்பித்தார்கள். இப்போ நாம் உணர்வது உருவமா தன்மையா? இப்போ தெய்வத்தினுடைய தன்மையை உணர்வதா, தெய்வத்தினுடைய உருவத்தை உணர்வதா? இப்பொழுது அந்த கோயில்கள்ல போய் என்ன பார்க்கிறோம்? அந்த உருவத்தைத்தான் பார்க்கிறோம், உருவத்தைத்தான் காட்டுகிறார். அந்த தெய்வத்தின் தன்மை, இப்போ அந்த தன்மை நமதாக வேண்டும் என்பதுதான் இங்கு அந்த ஆன்மலயம். அப்ப இப்ப தெய்வம் என்பது உருவமா தன்மையா என்று கேட்டால், தன்மைதான் தெய்வமாக இருக்கிறது. இறைத்தன்மை என்று சொல்லுவார்கள் மகரிஷி அவர்கள். இறைத்தன்மை என்று சொல்வார்கள். இப்போ எந்த ஒன்றை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஏதாவது ஒரு பெயர் சொல்லுகிறோம். அந்த பெயர் என்பது அந்த உருவத்தை குறிக்கிறதா, அந்த பொருளின் தன்மையை குறிக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஒரு மனிதனையே பார்க்கிறோம். இப்போ இவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் நல்லவர் என்று சொல்லுகிறோமே, அது அவரது உருவத்தை சொல்லுகிறோமா, அவரது தன்மையை சொல்லுகிறோமா? இது எப்படி சொன்னாலும் சரி. அப்ப ஒருவரை நாம் அறிமுகம் செய்கிறோம் என்று சொன்னால் அவரது தன்மையைத்தான் அறிமுகம் செய்கிறோமே தவிர அந்த உருவத்தை அறிமுகம் செய்யவில்லை. இவர் எனது நண்பர், இந்த உருவம் எனக்கு நட்பு கொண்டது என்று அந்த உருவத்தை சொல்லுகிறோமா? இல்லை. இவர் எனது நண்பர் என்று சொன்னால் எப்படி நண்பர் என்ற வார்த்தை வந்தது? அவருடைய தன்மையும் உங்களுடைய தன்மையும் இணைந்து அந்த தன்மைதான் நண்பனாக மாறியதே தவிர உருவம் அல்ல, உருவம் அல்ல. அப்ப எதையுமே அந்த தன்மையை கொண்டுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் தன்மையை விட்டு விட்டு உருவத்தை பார்க்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. அதுதான் பெரிய சிக்கல்ல போய் நிற்கிது. இப்பொழுது தன்மை என்பதை விடுத்து இப்ப சாதாரணமா பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதே வெறும் உருவம். அந்த உடலுக்கு தேவையான பொருள், அதற்கு அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள், இதை மட்டும் பார்த்து விட்டு திருமணம் செய்து விடுகிறார்கள். அங்கு தன்மையையே விட்டு விட்டார்கள். அதன் பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது தன்மை வெளிப்படுகிறது, அங்கு இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். இப்போ என்னாச்சு? அப்ப அங்கு தன்மையை பார்க்காமல் உருவத்தை பார்க்கக்கூடிய நிலை இப்பொழுது இந்த உலக இயலில் இருக்கிறது. இந்த உலகம் அப்படி கொண்டு போய் விட்டது. இப்போ அதே போலத்தான் இந்த ஆலயத்திலும் அந்த தன்மை என்பதை விட்டுவிட்டு அந்த உருவத்தை பார்க்கக்கூடியதாக ஆக்கிவிட்டார்கள். அந்த உருவத்தை பார்ப்பதற்கு 8 மணி நேரம் கூண்டில் அடைக்கப்பட்டு அப்படியே போய் ஒரு 25 செகண்ட் அப்படி பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் கூண்டில் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தன்மை என்ன ஆகிவிட்டது?
அந்த தன்மை என்பது எங்கும் பறந்து விரிந்ததல்லவா? அந்த தன்மை நமக்குள்ளாகவே இருக்கிறது அல்லவா? இப்போ ஆக அந்த தன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு டேபிள் மேல மாம்பழத்தை வைக்கிறோம். இது என்ன என்று கேட்கிறோம். இது மாம்பழம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொரு மாம்பழம் வைக்கிறோம். இது என்ன என்று கேட்கும்போது இதுவும் மாம்பழம் என்று சொல்லுகிறார்கள். இந்தாருங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் என்று கொடுக்கிறோம். அவர் அதை கடிக்கும் பொழுது அப்படியே பிசு பிசு என்று ஒட்டுகிறது. அது மெழுகால் செய்யப்பட்ட ஒரு மாம்பழம். உடனே இவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? சீ, இது மாம்பழமே இல்லை என்று சொல்லுகிறார். என்னையா, சற்று நேரத்துக்கு முன் இது மாம்பழம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது இது மாம்பழம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? இது மாம்பழமா இல்லையா? இல்லை, இது மாம்பழமே இல்லை என்று சொல்லி, முதலில் ஏன் மாம்பழம் என்று சொன்னீர்கள்? நான் உருவத்தை பார்த்து மாம்பழம் என்று நம்பிவிட்டேன், சொல்லிவிட்டேன். இப்போ இந்த உருவம் மாம்பழமா, இந்த தன்மை மாம்பழம் என்று கேட்கும் பொழுது, உருவம் மாம்பழம் அல்ல, தன்மைதான் மாம்பழம். தன்மையைத்தான், மாம்பழத்தின் தன்மையைத்தான் மாம்பழம் என்று சொல்லுகிறோம். திராட்சை பழத்தின் தன்மையைத்தான் திராட்சை என்று சொல்லுகிறோம். அதே போல கமலவேணி என்ற அவர்களுடைய தன்மையைத்தான் கமலவேணி என்று சொல்லுகிறோமே தவிர அவர்களுடைய உருவத்தை அல்ல, அவர்களுடைய தன்மை. இப்போ இன்னைக்கு ஆலய தரிசனம்ங்கிறதுல இன்னைக்கு நல்ல மகரிஷி தத்துவத்தை அழகா பேசினாங்க. அவங்க உருவம் பேசியதா, அவர்களுடைய தன்மை பேசியதா? தன்மை தானே. அப்ப எங்குமே அந்த தன்மை என்பதுதான் முக்கியமே தவிர உருவம் அல்ல. அப்ப அந்த இறை தன்மை அதனோடு லயமாகி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை வெளிப்படுவதற்குத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப என்ன இறைத்தன்மைன்னா எது? அன்பும் கருணையும் என்பதுதான் இறைத்தன்மை. அப்ப அன்பும் கருணையுமாக மாறுவதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது அந்த வரிசையில் நின்று போய் வெளியில வர்றவங்க அன்பும் கருணையுமாக வருகிறார்களா? சோதனை செய்து பாருங்கள். எத்தனை சதவிகிதம் பேர் அன்பும் கருணையுமாக வருகிறார்கள்? ஓரளவுக்கு ஒரு 30% அன்பும் கருணையுமாக வந்தவர்கள் ஒரு 10% இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டு வருபவர்களாகத்தான் இருக்கிறார்கள், வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். ஆக அங்கு அந்த தன்மை நமக்குள்ளாக வெளிப்படவில்லை. இப்போ இந்த தன்மை வெளிப்படுவதற்கு மகர்ஷி அவர்கள் இந்த தவமும் தற்சோதனையும் என்று இருந்த இடத்திலேயே நீங்கள் தியானம் செய்யும் பொழுது அந்த தன்மை நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுவதை நாமே உணர முடிகிறது. இந்த அன்பும் கருணையும் என்ற தன்மை வெளிப்படுவதுதான் இரண்டொழுக்க பண்பாடு, வேறொன்றும் அல்ல. ஒரு மனிதன் கோவிலுக்கு சென்று உண்மையான பக்தி செலுத்துகிறான் என்று சொன்னால் அவன் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழுகிறான் என்றார். மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், அவர் ஒழுங்காக தியானம் செய்கிறாரா என்று பார்த்தால் அவர் இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் அன்பும் கருணையுமாக வாழ்கிறாரா என்று கேட்பார். அப்படி வாழவில்லை என்று சொன்னால் அவர் தவம் செய்யக்கூட இல்லை. அப்ப இந்த தவம் செய்ய 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 மனிதர்கள் துன்பம் கொடுக்கிறோம் அல்லவா, துன்பம் கொடுக்கும் தன்மையே வராது. துன்பம் கொடுத்து பொருளீட்ட வேண்டும் என்ற மனம் வராது. துன்பம் கொடுக்காமல் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றால் போதும் என்ற ஒரு தன்மை யாருக்கு வருகிறதோ அவர் இறை தன்மையில் இருக்கிறார். அதே போல கொடுக்கும் தன்மை என்பது எப்பொழுது மலர்கிறதோ, எடுக்கும் தன்மை என்பதை விட கொடுக்கும் தன்மை எப்பொழுது மலர்கிறதோ அங்கு இறைத்தன்மை என்பது வருகிறது. ஆனால் இப்பொழுது மனிதர்களிடம் எடுக்கும் தன்மை, கோவிலுக்குள் போய் கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறார்கள். தியானம் செய்து தியானத்தின் முடிவில் கூட அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறார். இது கூட மகர்ஷியிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
சாமிஜி தியானம் பண்ணி முடித்த பிறகு இந்த சங்கல்பம் என்பது தேவையா என்று சொன்னோம். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம்னு சொல்றோமே, இதெல்லாம் நம்ம தவம் பண்ணோம்னா அப்படி வாழ்ந்துருவோமே சாமி, இது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டோம். அப்ப சாமி சொன்னாரு, எப்ப இங்க 5 சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 5 சில மனிதர்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த 5 இவர்களுக்கு பொருந்தும், இவர்களுக்கு பொருந்தாது என்று அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், அனைவருக்கும் பொருந்தக்கூடிய 5ஐத்தான் சொல்லியிருக்கிறோம். உடல் நலம் என்று சொன்னால் அது அனைவருக்கும் தேவையானது. நீண்ட ஆயுள் அனைவருக்கும் தேவையானது. நிறை செல்வம் அனைவருக்கும் தேவையானது. அந்த இடத்தை தான் மகரிஷி சொல்வார், நிறைவான செல்வம், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய செல்வம். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கே செல்வம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சங்கல்பம் தான் நிறைவான செல்வம், நிறை செல்வம். உயர் புகழ், உயர் புகழ் என்றால் பிறர் துன்பம் போக்கும் பொழுது அந்த மனம் வெளிப்படுத்துகிறதே அந்த வெளிப்பாடு. மெய்ஞானம், இறை உணர்வு. இது எல்லாருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று தான்ப்பா சொல்றோம். வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா நாம அந்த இடத்துல சங்கல்பத்தை சொல்லியிருக்கோமா? இல்லை. இப்பொழுது கூட என்ன செய்து விட்டார்கள், நம்ம இதுல கூட இன்னும் அதை கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு பிரத்யேகமாக ஏதாவது சங்கல்பம் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். பிரத்யேகமான சங்கல்பம் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் வேண்டியது. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப ஒரு கூட்டத்தமா 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, மாருதி கார் கேட்கிறாரு, ஒருத்தர் இன்னோவா கேட்கிறாரு, ஒருத்தர் ஆடி கார் கேட்கிறார், ஒருத்தர் பங்களா கேட்கிறார், விதவிதமா கேட்கிறாங்க. இப்போ இது ஸ்பெசிபிக்கா இருக்கு, ஸ்பெசிபிக்கா இருக்கு. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, அப்ப இந்த இடத்துல அங்க கேட்கக்கூடியவராக மாறிவிட்டோம். அப்படி அல்ல. கொடுக்கும் தன்மை. எப்பொழுது கொடுக்கும் தன்மை வரும்? தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய பொருள் வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பிறகு தேவை எங்க இருக்கிறதோ அங்கு கொடுக்கும் தன்மை வந்துவிடும். ஆக அந்த கொடுக்கும் தன்மை என்பதுதான் கருணை. கெடுக்கும் தன்மை என்பது நின்றுவிடும், கொடுக்கும் தன்மை என்பது பெருகிவிடும். இது ரெண்டும் வந்துச்சுன்னா ஆன்மா லயமாகி இருக்கிறது. ஆன்மா லயமாகும் போது இந்த 2 தன்மைகளும் மலர்ந்து விடும். இந்த 2 தன்மைகளும் எதனுடைய தன்மை? இறைத்தன்மை. இதுதான் இறைத்தன்மை. அப்ப ஆன்மா அதனோடு லயமாகும் போது, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையும் போது இந்த ஜீவாத்மா மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து விடுபட்டு அந்த இறை உணர்வு என்ற ஒரு தன்மைக்கு மாறுகிறதே, இதுதான் ஆன்மாலயம். அப்ப அந்த அடிப்படையில் மாற்றம் என்பதற்காகத்தான் இந்த ஆலய தரிசனம் வச்சாங்க. இப்ப எந்த கோவிலிலும் இந்த மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் தவம் செய்பவர்களுக்கு, உண்மையாக தவம் செய்பவர்களுக்கு, அவர்களுக்கு கொடுக்கும் தன்மை பெருகி இருக்கிறதோ இல்லையோ, கெடுக்கும் தன்மை குறைந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் தன்மை பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்னும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறோம். இப்போ அப்ப இந்த இறைத்தன்மை நமக்குள்ளாக வருகிறது. ஆக அவர்கள் ஒரு பாடலை இன்று, அற்புதமான ஒரு பாடலை இன்று விளக்கினார்கள், சொன்னார்கள். அந்த பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமான வரி. சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே, சிவம் சக்தி கூட்டே இந்த பேரண்டம். அந்த பாடல் வரிகள் அப்படியே சுத்தவெளியிலிருந்து மனிதன் வரை எப்படியெல்லாம் அந்த இறைநிலை மலர்ந்திருக்கிறது என்பதை அப்படியே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக இருக்கிறது. ஆக அந்த அந்த நிலையில் ஆன்மா லயம் என்பது நாம் இருந்த இடத்திலேயே தவநிலையில் அந்த ஆன்மா லயம் என்பதை அடைய முடியும். ஆக நீங்கள் கோவிலுக்கு செல்லுகிறீர்கள், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லுகிறீர்கள். அங்கே முதல்ல சொன்னாங்க, அந்த கோபுர தரிசனம் செய்கிறீர்கள்.
அங்கு அந்த ஆற்றல் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த கோவிலிலே நீங்கள் வரிசையாக செல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், தியானம் செய்யுங்கள். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக அபரிமிதமாக நிறைந்து விடுவதை பார்க்க முடியும். நீங்கள் அதாவது நாம் என்ன செய்கிறோம், அந்த இறைவனுடைய சிலையை பார்க்க வேண்டும் என்று நாம் வரிசையில் நிற்கிறார்கள். நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த இறை தன்மையை உங்களுக்குள்ளாக வந்து விடுவதை பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் இதுக்காக நீங்க போய், ஏப்பா இப்படி வரிசையில் நிக்கிறீங்க, இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க, மீனாட்சி உங்க பக்கத்துல வர வைக்கிறேன் வாங்க, இப்படின்னு யாரையும் போய் நீங்க கூப்பிடக்கூடாது. இது சில பேர் நம்ம இந்த பேச்சை கேட்டவுடன் நாங்கள்லாம் அப்படியே மீனாட்சி அம்மனையே இங்க வர வச்சிருவோம் அக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அமர்ந்து அந்த தியான நிலையில் அந்த தன்மையாக மாறிவிட்டு சென்றவர் என்ற அடிப்படையில் நாம் இப்பொழுது நாம் இது ஆலய தரிசனம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு நல்ல ஒரு உரையை கொடுத்த கமலையம்மணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.